பனிமழை துளிகள் மெல்ல தொட்டெழுப்பும் மார்கழி காலம் பக்தியும் தூய்மையும் நிறைந்த ஒரு புனித காலமாகும். ஆண்டின் 12 மாதங்களிலும் சிறப்பானதாக திகழும் மார்கழி மாதமானது தெய்வீக அருளை அருந்த தூண்டும் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும். கோவில்களில் ஒலிக்கும் திருப்பாவை, திருவெம்பாவை, வீதியெங்கும் பரவும் புனித ஓம் நாதம், காலையிலேயே மலரும் மகரந்தம் என இவை அனைத்தும் சேர்ந்து மனித மனத்தை அமைதியில் நனைக்கும். இந்த புனித காலத்தின் நன்மை, நறுமணம், ஆன்மீக ஒளி அனைத்தையும் ஒரே மேடையில் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது அருள் தரும் மார்கழி. இங்கு பக்தியின் அழகு, பாரம்பரியத்தின் பெருமை, இசையின் இனிமை, ஈர்க்கும் கலாச்சார சுவைகள் என அனைத்தும் இணைந்து மார்கழி மாதத்தின் அருளை பகிர்ந்து கொடுக்கின்றன. மார்கழி மாதத்தின் புனிதத்தை உணர்த்தும் தெய்வீக பயணத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் பக்தி பாடல் திருப்பாவை. ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்திலும் நம்மை கருணைக்கும் ஒளிக்கும் ஆன்மீக உயர்வுக்கும் அழைக்கும் வழிகாட்டி. மார்கழியில் திருப்பாவையை ஓதும் பண்பாடு நம் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக மரபை தலைமுறைகள் தொடர செய்த நித்திய ஒளி. காலையிலான பனித்துளி போல் மனதை சுத்தப்படுத்தி இறை அருளை எளிமையாக உணர செய்யும் மிகுந்த சக்தி கொண்டவை இந்த பாசுரங்கள். இப்போது அதன் புனித உணர்வை நம் இதயத்துக்கு கொண்டு வரும் வகையில் திருப்பாவை பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பக்தியின் இனிமை, ஆண்டாளின் அருளொளி மற்றும் மார்கழியின் தெய்வீக அன்பு என அனைத்தும் ஒரு சேர அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாய் திருப்பாவை பாடலை அனுபவிக்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நட்பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நட்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், கொத்தலர் பூங்குழல் நட்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளையார், எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளையார், தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவார்,
தமிழ் ஆன்மீக மரபின் ஒளிவிளக்காக விளங்கும் திருப்பாவை பக்தியின் ஆழத்தையும் ஆண்டாளின் பரிசுத்தமான இறைநிறை உந்துதலையும் உலகிற்கு உரைக்கின்றது. ஒவ்வொரு பாசுரமும் அன்பு, அருள், நெறி, ஒழுக்கம் மற்றும் இறைபாசத்தின் அழகை நமக்கு உணர்த்தும் தெய்வீக சொற்களால் ஆனவை. இந்த நற்பயணத்திற்காகத்தான் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தம், அதன் மறைநுட்பங்கள், ஆண்டாளின் இறைபக்தி நிறைந்த எண்ணங்கள் அனைத்தையும் அழுத்தமாக விளக்கும் திருப்பாவை விளக்க உரை ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. பக்தியின் பேரின்பத்தை மனம் திறந்து ஏற்கும் விதத்தில் நாம் அனைவரும் இந்த தெய்வீக விளக்க உரையை சிறப்பாக கேட்டு வரலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்கள் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆண்டாளின் பாசுரத்தில் 19வது பாசுரம் குத்து விளக்கெரிய. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலுழ ஒட்டாய் கான் எத்தனை மேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இப்போ கண்ணனின் வீட்டிற்கு வந்து விடுகிறாள். வீட்டிற்கு வந்து நப்பின்னை போன பாசுரத்தில் நப்பின்னையை எழுப்பினாள். அந்த கண்ணன் எப்படி படுத்து கொண்டிருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பதை பற்றி ஆண்டாள் விவரிக்கிறாள். குத்து விளக்கெரிய அந்த அறையில் குத்து விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு. கோட்டுக்கால் கட்டில் மேல், கோட்டுக்கால் கட்டில்னா யானை தந்தங்களால் ஆன கட்டில், அந்த கட்டின் மேல் படுத்து கொண்டிருக்கிற கண்ணனை எழுப்புகிறாள். நப்பின்னை அணைத்து கொண்டு கண்ணன் படுத்திருப்பதாக ஆண்டாள் கற்பனையில் சொல்கிறாள். அந்த நப்பின்னை மூலமாக கண்ணனை எழுப்பவும் கண்ணன் இருவருமாக சேர்ந்து தங்களை ஆசீர்வதிக்க வெளியே வர வேண்டும் என்று ஆண்டாள் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த பாசுரத்தில் குத்து விளக்குகள் எரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. குத்து விளக்கு எரிய என்பது, குத்து விளக்கு என்பது நமது ஞானத்தை குறிக்கிறது. 5 நிலைகள். பஞ்சசயனம், பஞ்சு மெத்தை என்பது 5 குணங்களை என குறிக்கிறது. மென்மை, வெண்மை, குளிர்ச்சி, நறுமணம், தூய்மை ஆகிய அனைத்தையும் குறிக்கிறது. இது ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை காட்டுகிறது. இந்த குத்து விளக்கு எரியுவதும் 5 நிலைகள் கொண்ட பஞ்சசயனத்தின் மேல் படுத்து கொண்டிருப்பதும் இவற்றை குறிக்கின்றன. நப்பின்னை கண்ணன், இறைவனும் பிராட்டியும் ஒன்றாக இருந்தால் நீதியும் கருணையும் ஒன்றாக கிடைக்கும். நீதி சில சமயம் கடுமையாக கூட இருக்கலாம், ஆனால் கருணை அந்த நீதியை கூட சில சமயம் கருணை வலுவிழக்க செய்துவிடும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் படுத்திருக்கின்ற கண்ணா, 5 விதமான மென்மையான பஞ்சுமத்தியில் துயில் கொள்பவனே, உடனே எழுந்திருப்பாயாக, எங்களை ஆசீர்வதிப்பாயாக என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் கூறுகிறாள். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய்திரவாய். பூங்கொத்துகளை உடைய கூந்தலை கொண்ட நப்பின்னையின் மேல் படுத்து கொண்டிருக்கும் கண்ணா, சாய்ந்து உறங்கும் கண்ணா, பரந்த மார்புடைய கண்ணா, பக்தர்களாய எங்களுக்காக எழுந்து வர மாட்டாயா, ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாயா என்று ஆண்டாள் கண்ணனிடம் கெஞ்சுகிறாள். மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில விட்டாய்கான்.
உடனே நப்பின்னைகிட்ட போயிடுறா. மைத்தனங்கண்ணாய் மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, உன்னுடைய கணவனை வெளியில் விடமாட்டாயா? எப்போதும் அவனோடு நீ மட்டும்தான் இருக்க வேண்டுமா? எங்களுக்கெல்லாம் அவன் அருள் புரிய வேண்டாமா? அவர் வெளியே வர வேண்டாமா? அவனை வெளியே அனுப்பு என்று நப்பின்னையிடம் பேசுகிறாள். எத்தனை ஏதும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமென்று தகவேலோ ரெம்பாவாய். ஒரு கணமும் பிரிய முடியாமல் நீ அவரை பிடித்து கொண்டிருப்பது உனது சொரூபத்திற்கு நல்லதல்ல. உடனே கண்ணனோடு எழுந்து வா, வெளியில் வந்து எங்களிடம் பேசு, எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கு என்று நப்பின்னை பிராட்டியை பார்த்து சொல்கிறாள். கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்பதனால் நப்பின்னை பிராட்டியை திரும்பவும் வற்புறுத்துகிறாள் ஆண்டாள். போன பாசுரத்தில் சொன்ன மாதிரி கண்ணன் நப்பின்னையை மணக்க 7 எருதுகளை அடக்கினார். 7 எருதுகளை அடக்கிய பிறகுதான் நப்பின்னையை மனம் புரிந்து கொண்டார். இந்த நப்பின்னையை மனம் புரிந்து கொண்டபின் நப்பின்னை பிராட்டியும் கண்ணனும் இணைபிராமல் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்று கண்ணனும் யசோதையும் இருந்தார்கள். ஆனால் இப்போது ஆண்டாள் தன் தோழிகளோடு நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் எழுப்பும் விதத்தில் வாசலில் நின்று கொண்டும் உள்ள முற்றத்தில் நின்று கொண்டும் பாட்டுகளை பாடி பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்புகிறாள். இது யசோதைக்கும் நந்தகுமாரனுக்கும் ஒரு விதமாக தோன்றினாலும் அவர்கள் தெய்வ கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தே இருந்தார்கள். நப்பின்னையும் பெருமாளும் இணைந்திருந்தது நித்திய யோகம் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை பிரிக்க முடியாது என்பதால் தான் வைணவ ஆச்சாரியர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நப்பின்னை உடன் இருக்கும் பெருமாளையே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இன்றைய உலகில் சமநிலை மற்றும் பரிந்துரை ஆகியவற்றை இந்த பாசுரம் கற்பிக்கிறது. கண்ணன் நீதிபதி, கண்டிக்க நினைப்பார். நப்பின்னை கருணை ஆலோசகர். அதனை நீதி கடுமையாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தும் வல்லமை நப்பின்னைக்கு உண்டு. ஒரு குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ கடுமையான முடிவை எடுக்க வேண்டியிருந்தாலும் கூட அதை கருணையோடு நோக்குவதற்கு நப்பின்னை தயாராக இருப்பாள் என்பதை இது உணர்த்துகிறது. கண்ணனை மட்டும் எழுப்பாமல் நப்பின்னையும் சேர்ந்து எழுப்புவதால் பெண்மையின் கருணையின் மூலமே நாம் இறைவனை அடைய முடியும் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்திலும் வலியுறுத்துகிறாள். இது பக்தியின் மிக உயர்ந்த நிலையை நமக்கு அறிவிப்பதாகும். திருப்பாவை பாசுரங்கள் அனைத்திலும் திரும்ப திரும்ப பாவை நோன்பு, அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது பற்றியும் கண்ணனின் பெருமைகள் பற்றியும் பல பாடல்களை பல பாசுரங்களில் ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையும் எழுப்புகிறாள் ஆண்டாள். நாச்சியார் கண்ணனை வழிபட வாருங்கள் அனைவரும் அழைத்து கொண்டு கண்ணனின் வீட்டிற்கே சென்று முந்தைய பாசுரங்களில் சொன்ன மாதிரி காவலனை எழுப்புகிறாள். எல்லோரையும் எழுப்புகின்றாள். உலக உயிர்கள் அனைத்தையும் எழுப்புகிறாள். இதுதான் ஆண்டாள் உலக உயிர்கள் அனைத்தையும் அறியாமல் இருந்து எழுப்புவது இந்த ஆண்டாளின் பாசுரங்களின் சிறப்பு அம்சமாகும். வெறும் பக்தியை மட்டும் சொல்லாமல் ஒழுக்க நெறிகளையும் குறிப்பிட்டு இறைவனின் திருவடியை அடைவதற்கான வழிகளையும் ஆண்டாள் காட்டுகின்றாள் நமக்கு. இந்த மெத்தை பஞ்சசயனம் என்று சொல்லப்படுகிறது. அது அழகு, வெண்மை, மென்மை, நறுமணம், குளிர்ச்சி ஆகிய 5 சிறப்புகளை உடையதாக இந்த பஞ்சசயனம் சொல்லப்படுகிறது. இது ஆண்டாள் வெகு தெளிவாக இந்த பாசுரத்தில் விளக்குகின்றாள். இதுபோன்று குத்து விளக்கு, கோட்டுக்கால் கட்டில், பஞ்சசயனம், இந்த எல்லா விதத்தையும் அழகாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு தெளிவாக விளக்குகிறாள். அதன் மூலம் நப்பின்னையை எழுப்பி கண்ணபிரானை எழுப்பி நமக்கு ஆசிகள் வழங்க ஆண்டாள் வேண்டுகிறாள் இந்த பாசுரத்தின் மூலமாக.